ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ரைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம வந்து மேக்ஸிமமாக வெரைட்டி ரைஸ்ன்னு பார்க்குறப்போ லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் புளி சாதம், கர்ட் ரைஸு இந்த மாதிரி தானே செய்வோம். ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கேரட்டில் என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா கேரட் வந்து எனக்கு சாம்பாரில் போட்டாலோ இல்லை வந்து இந்த பிரியாணியில் நம்ம கட் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் போட்டால் எனக்கு சுத்தமாக நான் சாப்பிடவே மாட்டேன். பட் இந்த மாதிரி செரவி போடுறது எல்லாமே நான் சாப்பிட்டுப்பேன். நீங்களும் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 3 கேரட் எடுத்திருக்கேன். 3 கேரட்டை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிரேட்டரில் செரவி வச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வெரைட்டி ரைஸில் என்ன ரைஸ் பிடிக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை க்ரியேட் பண்ணதெல்லாம் நான் வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் பண்ணியிருந்தேன். ஆனால் அது ஹார்ட்டின் மாதிரி இருக்கா இல்லையானே தெரியல, கொஞ்சம் இடி வாங்கின மாதிரி இருக்குது. கேரட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு ஆனியன், பெரிய வெங்காயத்தை எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாப்பிங் போர்டு வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அதிகம்னே நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் குவாலிட்டி இருக்குது ப்ராடக்ட்டு. பரவாயில்ல, மீஷோலேருந்து நிறையா டேமேஜ் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு இது வரைக்கும் நான் வாங்கின ப்ராடக்டில் ஒரே ஒரு சாரீ மட்டும் நல்லா இல்லை கைஸ். மற்ற எல்லாமே சூப்பராக தான் எனக்கு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 2 க்ரீன் சில்லி பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம், உளுந்து கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த சாப்பிட்றப்போ ஒவ்வொரு பைட்டுக்குமே அது கடிப்படும், சூப்பராக இருக்கும் அதோட ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்லிட் போட்டு வச்சுருந்த பச்சை மிளகாயை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, ஏன்னா வெடிக்கும், ஃபேஸில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நல்லா வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம செரவி வச்சுருக்க கேரட் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் சூப்பராக சமைச்சிடலாம். இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம இது நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சாதம் போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து பெப்பர் தூள் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ரைஸ்லேயும் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்மெல்லும் நல்லா கிடைக்கும், ஃப்ளேவருமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலர் சாதம் செய்கிறப்போ ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. குழஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நீங்கள் கேரட் வதக்கிறப்ப கூட போட்டுக்கலாம். பட் அந்தளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. கலரிட்டிங்கன்னா சூப்பரான வேறு லெவல் டேஸ்ட்டு கேரட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து என்னோடய லன்ச் பாக்ஸ்க்காகவும் சுபியோட லன்ச்சுக்காகவும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எங்கள் 2 பேர்த்துக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷ் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. அப்படி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இருந்ததுன்னா சிப்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம்.
எனக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படலை, நான் இப்படியே சாப்பிட்டுப்பேன். எனக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எனக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பண்ணிட்டீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் நிறையா பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.